டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பாஸ்ட் எல்லா சென்ஸ்லேயும் நெகட்டிவ் மீனிங் வரத்துக்கு என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடிங் நஹிம் பிஃபோர் த verb, ஹூ, ஹை, ஹோ, ஹைம் எல்லாம், அதாவது மைம், தும், வஹ்ய, ஹம்தே, ஆப், ஹை எல்லாத்துக்குமே நஹிம் போட்டால் அது இல்லை அப்படிங்கிற மீனிங் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மைம் சினிமா நஹிம் ஜாத்தா, மைம் சினிமா நஹிம் ஜாத்தா, நான் சினிமாவிற்கு செல்வதில்லை. ஐ டு நாட் கோ டு சினிமா. இப்போ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நஹிம் போட்டால் போதும். மற்ற எங்கே உபயோகிக்கணும்னு நான் முதலையே சொல்லியிருக்கிறேன், இம்பரேட்டிவ் வேர்ப்ஸில் சொல்லியிருக்கேன். அக்கபார் நஹிம் படுத்தி, அக்கபார் நஹிம் படுத்தி, அவள் செய்தித்தாள் படிப்பதில்லை. ஷி டஸ் நாட் ரீட் நியூஸ் பேப்பர். புரியுதுங்களா? வே ஷஹர் நஹிம் ஆத்தே, வே ஷஹர் நஹிம் ஆத்தே, அவர்கள் நகரத்திற்கு வருவதில்லை. இந்த லெசன் நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தமிழ்லேயும் கொடுத்துருக்கு, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு. அப்புறம் மீனிங்கும் தமிழ்லேயும் கொடுக்குறேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு. இது படிக்கிறவங்களுக்கு, பேசுகிறவங்களுக்கு, எழுதுகிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கிராமரும் கூடவே வருது. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த என்னுடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வே ஷஹர் நஹிம் ஆத்து, அவர்கள் நகரத்திற்கு வருவதில்லை. இது மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான் சொல்கிறேன். தும் ஆஜ் நஹிம் கேல்தி, தும் ஆஜ் நஹிம் கேல்தி, நீ இன்று விளையாடவில்லையா? டோன்ட் யூ ப்ளே டுடே, நீ இன்னைக்கு விளையாட மாட்டியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதே தான். மைம் சாய் நஹிம் பீத்தா, மைம் சாய் நஹிம் பீத்தா, தமிழ் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன் படிச்சுக்கலாம். மீனிங்கு தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஐ டு நாட் ட்ரிங்க் டீ. இப்போ புரியுதுங்களா இந்த சேனலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? வே ரோட்டி நஹிம் காத்தே, வே ரோட்டி நஹிம் காத்தே, அவர்கள் சப்பாத்தி சாப்பிடுவதில்லை. தே டு நாட் ஈட் சப்பாத்தி. புரியுதா? எதிர்மறையில் எழுவாய் பெண்பாலாக வரும்பொழுது தீ என்பதற்கு பதிலாக தீம் பயன்படுத்தப்படுகிறது. When negative sense is used for feminine gender, theme is used instead of the. ஏன் அப்படின்னா பன்மை சொற்கள் அப்புறம் ரெஸ்பெக்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது தீம் வரும். ஆப் நஹிம் படுத்தீன், ஆப் நஹிம் படுத்தீன், நீங்கள் படிப்பதில்லை. இங்கிலீஷில் சொன்னால் யூ தான், நீங்கள் எல்லாத்துக்கும். ஆனால் தமிழில் சொல்லும்போதும் நீங்கள் வரும், ஹிந்தியில் சொல்லும்போதும் ஆப் வரும். நீங்கள் படிப்பதில்லை, யூ டு நாட் ரீட், ஆப் நஹிம் படுத்தி. வே நஹிம் படுத்தீம், அவர்கள் படிப்பதில்லை. வே ப்ளூரல் இல்லையா, அதனால் நஹிம், அவர்கள் படிப்பதில்லை. புரியுதுங்களா? வே நஹிம் படுத்தீம், அவர்கள், வே நஹிம் காத்தீம், அவர்கள் சாப்பிடுவதில்லை. தே டு நாட் ஈட், அவர்கள் சாப்பிடுவதில்லை. தும் நஹிம் காத்தீம், தும் நஹிம் காத்தீம், நீ பாடுவதில்லையா? டோன்ட் யூ சிங். அதாவது நெகட்டிவ் கேட்கும்போது, நீ பாட மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, யூ டு நாட் சிங் அப்படின்னு கேட்கும்போது தும் நஹிம் காத்தீம், இந்த வெர்பை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸாக ஒரு செயலை செய்யும்போது வர்றது தொடர்வினை அப்படின்னு சொல்லுவோம்.
கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நாம் பார்க்கறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நிகழ்கால தொடர்வினையில் வினைச்சொல்லுடன் ஆண்பால் ஒருமையில் ரகாவையும் ஆண்பால் பன்மையில் ரகேவையும் பெண்பால் ஒருமை பன்மை இரண்டிலும் நகீம் சேர்த்தணும். மை வந்தா ஹூம் ஹை ஹோ இதெல்லாம் உங்களுக்கு முதலியே சொல்லியிருக்கிறேன். The present continuous is formed by adding the verb raha, rahe, rahim. அதாவது மை ஹூம் தும் வஹ் ஹை தும் ஹோ ஹம் ஹை இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்த மாதிரி இதுலேயும் வந்துடும். வெர்பு கூட ரஹா ரஹே தான் வரும். அந்த தாவை எடுத்துட்டு நாம் ரஹா போடணும். மைம் பர் ரஹா ஹூம், மை பர் ரஹா ஹூம், நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரீடிங். இது யூஸ்வலாக நீங்கள் பேசும்போதெல்லாம் சொல்கிற அல்லது படிக்கிற வேர்ட்ஸு. நான் படிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது. மைம் டிவி தேக் ரஹா ஹூம், மைம் டிவி தேக் ரஹா ஹூம், நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வாட்சிங் டெலிவிஷன். மைம் கானா கா ரஹா ஹூம், மைம் கானா கா ரஹா ஹூம், நான் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஈட்டிங் மீல்ஸ். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பண்ணுவோம்? மைம் காத்தாகும், மைம் தேக்தாகும் சொல்லுவோம். அந்த தேக்கு கூட இந்த ரஹா ரஹியை போட்டால் கண்டினியூஸ் டென்ஸ். அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும், நல்லாவே புரியும். ஓகே, அடுத்து பார்ப்போம். மைம் கீத் கா ரஹி ஹூம், மைம் கீத் கா ரஹி, வை ரஹி ஹியர் பெண்பா, நான் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் சிங்கிங் எ சாங், இது பெண்பாலை குறிக்கும். மை பாட் லிக் ரஹி ஹூம், இது எல்லாமே பெண்பால், ஃபெமினைன் ஜெண்டர். ஹிந்தியில் சொன்னால் ஸ்திரீலிங். மை பாட் லிக் ரஹி ஹூம், நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங் எ லெசன். ஆஜ் மேரி மா தில்லி ஜா ரஹி ஹைம், आज मेरी माँ दिल्ली जा रही है. वही इधर ஹைம், அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட். இன்று என் அம்மா தில்லிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். டுடே மை மம்மி இஸ் கோயிங் டு டெல்லி. புரியுறதா? ஓகே. तुम क्या देख रहे हो, तुम क्या देख रहे हो, நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய். வாட் ஆர் யூ சீயிங், நீ என்ன பார்த்துட்ருக்க கேட்போம் சாதாரணமாக. ஓப்பா என்ன பார்த்துட்ருக்க அப்படி கேட்குறோம்ல. வாட் ஆர் யூ சீயிங். தும், நீ என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாய். தும் கியா பட் ரஹே ஹோ, தும் கியா பட் ரஹே ஹோ, நீ என்ன படித்து கொண்டிருக்கிறாய். வாட் ஆர் யூ ரீடிங். தும் கியா கர் ரஹி ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் சாதாரணமாக கேட்குற விஷயம். தும் கியா கர் ரஹி ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். தும் கியா கர் ரஹி ஹோ. வாட் ஆர் யூ டூயிங். புரியுறதா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்ததும் பார்க்கலாம். இதெல்லாமே கண்டினியூஸ் டென்ஸ். என்ன பண்ணிகிட்ருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கேன், போயிட்டுருக்கேன், வந்துட்டுருக்கேன், அன்பால் பெண்பால் ரெண்டுலேயும். ஓகேப்பா. वह क्या कर रही है, वह क्या कर रही है, அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள். இப்போ நீ என்ன செய்து கொண்டிருக்காய்ன்னு கேட்டோம். இப்போ அவள் என்ன செய்து கொண்டிருக்க. ரஹி வந்ததுனால இது பெண்பால் தான். வஹ்னா அவன் அவள் அது எல்லாத்துக்கும் வரும். ஆனால் கியா கர் ரஹிஹை அதனால் பெண்பால். அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள். வாட் இஸ் ஷீ டூயிங், வாட் இஸ் ஷீ டூயிங். ரமேஷ் கேல் ரஹாஹை, ரமேஷ் கேல் ரஹாஹை, ரமேஷ் விளையாடி கொண்டு இருக்கிறான். ரமேஷ் இஸ் பிளேயிங். ஆண்பால் ஒருமை ரஹா வந்துச்சு. ஹம் ஹிந்தி சீக் ரஹி ஹைம், ரஹி ஹைம் பெண்பால் ப்ளூரல். ஹம் ஹிந்தி சீக் ரஹி ஹை, நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தும் கியா சோச் ரஹி ஹோ? தும் கியா சோச் ரஹி ஹோ? நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? தும் கியா சோச் ரஹி ஹோ? நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ திங்கிங்? வஹா கோன் நாச் ரஹி ஹை? வஹா கோன் நாச் ரஹி? நாச்சான ஆடுது, டான்ஸு. அங்கு யார் ஆடிக்கொண்டிருக்கிறார்? ஹூ இஸ் டான்ஸிங் தேர்? ஓகேவா? ரஹி வந்ததுனால இது பெண் பால் தான். தே சர்க்கஸ் ஜா ரஹே ஹை? வே சர்க்கஸ் ஜா ரஹே ஹை? அவர்கள் சர்க்கஸுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் கோயிங் டு சர்க்கஸ். ஓகேவா? புரியுறதா? புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஈஸி தான், படிங்க. நீங்கள் எல்லாமே ஒரு நோட்டில் எழுதிக்கலாம், இல்லை இந்த சேனலையே வச்சுட்டு நீங்கள் நல்லா சத்தமாக படிங்க. ஓகே, படிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா புரியும். வே ஹன்ஸ் ரஹே ஹை? வே ஹன்ஸ் ரஹே ஹை? இவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் லாஃபிங். யஹ் கோடா தேஜ் தௌட் ரஹா ஹை? யஹ் கோடா தேஜ் தௌட் ரஹா ஹை? இந்த குதிரை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தௌட்னான ஓடுதல், ரஹா குதிரை எப்பவுமே ஆண்பார். இந்த குதிரை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திஸ் ஹார்ஸ் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட்லி. ஏ லடுக்கியா யாத்ரா கர் ரஹி ஹை? ஏ லடுக்கியா யாத்ரா கர் ரஹி ஹை? இந்த பெண்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாத்ரானா ட்ராவலிங். தீஸ் கேர்ள்ஸ் ஆர் ட்ராவலிங். இந்த பெண்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஹம் யோக் சீக் ரஹே ஹை? ஹம் யோகம்னா தியானம். ஹம் யோக் சீக் ரஹே ஹை? நாங்கள் தியானம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? आप क्या बात कर रही हैं? आप क्या बात कर रही हैं? இதுவும் பெண் பால் தான். நீங்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிற? பாத் கர்னா பேசுறது, போல்னா பாத் கர்னா எல்லாமே பேசுறது. தாங்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆப்புங்கிறதுனால நீங்கள். வாட் ஆர் யூ டாக்கிங்? क्या आप कसरत कर रहे हैं? என்ன தாங்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆர் யூ டூயிங் எக்ஸசைஸ்? எக்ஸசைஸ் தான் கஸ்ரத். கஸ்ரத் தான் எக்ஸசைஸ். ஓகேவா? புரியுறதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும். நல்லா இந்த திருப்பி திருப்பி படிங்க, உங்களுக்கே நல்லா புரியும். ஓகேவா? இப்போ ரஹா ரஹே முடிஞ்சது. அடுத்து வர்றது ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதி பாருங்கள், நல்லா படித்து பாருங்கள், ரிப்பீட்டடாக நல்லா புரியும். ஆயேகா, ஆயேகி, ஹி வில் கம். வருவான், வருவாள். சரி. ஆண்பால் எழுவாய் ஒருமையாக வரும்பொழுது வினைச்சொல் போடு ஏகாவையும், பன்மையாக வரும்போது ஏகேவையும் சேர்த்தணும். இது தேர்ட் பர்சன். அவன், இவன், அவள், இவள் எல்லாத்துக்கும். இப்போ மைம் நான் அப்படின்னு வரும்போது எழுவாய் ஊங்கா. மைம் வேர்பு கூட கருங்கா, தேக்குங்கா, மாங்குங்கா, கேளுங்கா, அந்த மாதிரி வேர்பு ப்ளஸ் ஊங்கா சேர்த்துக்கணும். தும் வரும்பொழுது ஓகே. தும் ஆவோகே, ஜாவோகே, கரோகே, அந்த வேர்பு கூட இந்த ஓகே சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்க்கும் பொழுது எதிர்காலம் வரும், ஃப்யூச்சர் டென்ஸு. கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், ரிப்பீட்டடாக படிங்க, ரொம்பவே நல்லா புரியும். ஃப்யூச்சர் டென்ஸில் ஆண்பால் ஒருமை தேர்ட் பர்சன் ஏகா, பன்மை எங்கே, மைம் நான், உங்கா, தும் வரும்போது ஓகே, இந்த மாதிரி வரும். இது நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ புல்லிங்னா ஆண்பால், ஸ்திரீலிங்னா பெண்பால். ஆண்பாலில் என்ன வரும்? இது ஒரு விதி மாதிரி, டேபிள் மாதிரி. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, படிங்க. மைம் ப்ளஸ் உங்கா, மைம் கூட வெர்பே ப்ளஸ் உங்கா. ஓகேவா? தும்
வெர்பு ப்ளஸ் ஓகே. எந்த வெர்பு போட்டாலும் சரி, ஆ, ஜா, கர், சோ, எது போட்டாலும் சரி. ஓகே, தும் கரோகே, தும் ஜாவோகே, தும் ஆவோகே, எல்லாமே. இது ஸ்திரீலிங், பெண் பாலுக்கு. பெண் பாலுக்கு என்ன வரும்? மைம், கருங்கி, காவுங்கி, ஜாவுங்கி எல்லாம். தும் ஓகி, தும் கரோகி, தும் ஜாவோகி, அந்த மாதிரி. இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வஹ்ய, அவன் அவள் அது, இவன் இவள் இது, எல்லாத்துக்கும் வஹ்ய என்ன வரும்? வெர்பு கூட ஏகா, வஹ் கரேகா, வஹ் ஜாயகா, யஹ் ஆயகா, என்ன போட்டாலும் சரி வெர்பு ப்ளஸ் ஏகா போட்டுக்கணும். இது தேர்ட் பர்சன். மைம் ஃபஸ்ட் பர்சன், தும் செகண்ட் பர்சன், இது தேர்ட் பர்சன். அதே பெண் பாலில் வரும்போது அவள் போகிறாள், அவள் வருவாள், அவள் போனாள். யஹ் ப்ளஸ் ஏகி, வஹ் ஜாயகி, வஹ் ஆயகி. அப்போ வஹ் ப்ளஸ் வர் ப்ளஸ் ஏகி. ஓகேவா? இப்போ ப்ளூரல் வரும்போது வே ஏ. வே வந்து பஹோட ப்ளூரல் வே, யஹோட ப்ளூரல் ஏ. அவர்கள், அவைகள், அவர்கள், இவர்கள் எல்லாத்துக்கும் என்ன போடணும்? ஏங்கே, இந்த சந்திரபிந்து போட்டு ஏங்கே. பெண் பாலுக்கு ஏங்கி சந்திரபிந்து வந்துடணும் ப்ளூரலுக்கு. ஹம், ஆ, வே, ஏ, எது வந்தாலும் சரி. அவர்கள் வருவார்கள், போவார்கள், இவர்கள் சாப்பிடுவார்கள், எல்லாத்துக்கும் ஃப்யூச்சர் டென்ஸ். இது எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸோட விதி. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நல்லா படிங்க, சத்தமாக படித்து மனசில் எழுதி பாருங்க. அவ்வளோதான், பேச பேச வந்துடும். ஓகேவா? மைம் சினேமா தேக்குங்கா, மைம் சினேமா தேக்குங்கா. நான் சினிமா பார்ப்பேன். ஐ ஷெல் சி மூவி, ஐ ஷெல் சி மூவி. இதே பெண்பால் பொண்ணு. மைம் சினேமா தேக்குங்கி, மைம் சினிமா தேக்குங்கி. நான் சினிமா பார்ப்பேன். ஐ ஷெல் சி மூவி. அது இங்கிலீஷில் சொல்லும்போது அதே தான், தமிழில் சொல்லும்போது அதே தான், ஆண்பால் பெண்பாலுக்கு. ஆனால் ஹிந்தியில் வரும்போது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. பேசி பாருங்கள், படிங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ மைம் தும் போயிடுச்சு. தும், தும் சினிமா தேக்கெங்கே, தும் சினிமா தேக்கெங்கே. நீ சினிமா பார்ப்பாய். இது ஆண்பால். பெண்பாலில் தும் சினிமா தேக்கேகி, நீ சினிமா பார்ப்பாய். தேக்கேகி, பார்ப்பாய், நீ சினிமா பார்ப்பாய். இப்போ மைம் தும் போயிடுச்சு. ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் போயிடுச்சு. இப்போ தேர்ட் பர்சன். வ சினிமா தேக்கேகா, அவன் சினிமா பார்ப்பான். வ சினிமா தேக்கேகா, அவன் சினிமா பார்ப்பான். ஹீ வில் சி சினிமா. ஓகேவா? வ சினிமா தேக்கேகி, அவள் பார்ப்பாள். பெண்பால். ஷீ வில் சி சினிமா, அவள் சினிமா பார்ப்பாள். சரி. ரமேஷ் சினிமா தேக்கேகா, இதுவும் தேர்ட் பர்சன் தான். வஹ் பதிலாக ரமேஷ்னு ஒரு பேர் கொடுத்துருக்கு. ரமேஷ் சினிமா தேக்கேகா, ரமா சினிமா தேக்கேகி. இதில் வந்து பார்ப்பான், பார்ப்பாள். அவள் சினிமா பார்ப்பாள். ரமேஷ் சினிமா பார்ப்பான். ரமா சினிமா பார்ப்பாள். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, படிச்சுக்கோங்க. இப்போ ஹம், நாங்கள், நாங்கள் சினிமா பார்ப்போம். ஹம் சினிமா தேக்கேங்கே. ப்ளூரல் வந்தால் என்ன போடணும்? அந்த சந்திரபிந்து வச்சு கே போட்டோம். ஹம் சினிமா தேக்கேங்கே, நாங்கள் சினிமா பார்ப்போம். வி ஷெல் சி சினிமா. இதே பெண்பாலில் நாங்கள் சினிமா பார்ப்போம். ஹம் சினிமா தேக்கேங்கி. அவ்வளோதான், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. நல்லா படிங்க, சத்தமாக படித்து பாருங்கள். படித்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃப்யூச்சர் டென்ஸ் ஒன்றும் கஷ்டம் இல்லை, பேச பேச எல்லாமே வந்துடும். லடுக்கே சினிமா தேக்கேங்கே, லடுக்கே பையன்கள் சினிமா பார்ப்பார்கள். லடுக்கே சினிமா தேக்கேங்கே, சிறுவர்கள் சினிமா பார்ப்பார்கள். பாய்ஸ் வில் சி சினிமா. சரி, இது கேர்ள்ஸு. லடுக்கியா சினிமா தேக்கேங்கி, லடுக்கியா சினிமா தேக்கேங்கி, சிறுமிகள் சினிமா பார்ப்பார்கள். ஓகேவா? சரி.
आप कब डाकघर जाएंगे? आप कब डाकघर जाएंगे? டாக்கர்னா போஸ்ட் ஆஃபீஸ், தபால் நிலையம். இப்போல்லாம் போஸ்ட் ஆஃபீஸே கிடையாது, எல்லாம் ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுச்சு. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் வேலையே இல்லாமல் போச்சு. தாங்கள் எப்பொழுது தபால் நிலையம் செல்வீங்க? இந்த ரெட் கலரில் ஒரு மெயில் வண்டி வரும், நீங்கள்லாம் பார்த்தீங்களோ என்னமோ தெரியல, வரும். லெட்டர்ஸு, பார்சல்ஸு எல்லாமே வரும். மெயில்னு பேர் அந்த வண்டிக்கு ரெட் கலரில் இருக்கும். தபாலெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் எந்தெந்த ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க. அது எல்லாம் ஒரு மூட்டையில் போட்டு கட்டி சீல் வச்சு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட். தாங்கள் எப்பொழுது தபால் நிலையம் செல்வீர்கள்? இப்போ இருக்குது, இது ப்ரைவேட் கொரியர் சர்வீஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நிறையா இருக்குது. வென் வில் யூ கோ டு போஸ்ட் ஆஃபீஸ்? நீ எப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போவீங்க? ஆப் கப் ஆயேகி, இது பெண்பால். தாங்கள் எப்பொழுது வருவீர்கள்? ஆப் கப் ஆயேகி, வென் வில் யூ கம்? ப்ளீஸ். இது என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழில் எழுதும்போது, இங்கிலீஷில் எழுதும்போது ப்ளீஸ் போடுவோம் பெரியவங்களுக்கு, நம்ம வயசை விட பெரியவங்களுக்கு. ஏ கீத் காயங்கே, ஏ கீத் காயங்க, இந்த புள்ளி கண்டிப்பாக வைக்கணும் ப்ளூரல். ஏ கீத் காயங்கே, இவர்கள் பாட்டு பாடுவார்கள். தே வில் சிங் சாங். ஏ கீத் காயங்கி பெண்பால். ஏ கீத் காயங்கி, இவர்கள் பாட்டு பாடுவார்கள். தே வில் சிங் சாங். இந்த ஆண்பால் பெண்பால் தமிழ் இங்கிலீஷ்லாம் அதே தான், ஹிந்தியில் மட்டும். மைம் ஏக் கீத் காவுங்கா, பாருங்கள் மைம் வந்ததுனால உங்கா. மைம் ஏக் கீத் காவுங்கா, நான் ஒரு பாடல் பாடுவேன். ஐ வில் சிங் எ சாங். ஓகேவா? மைம் பச்சோம் கிரிக்கெட் கேளுங்கா. மைம் பச்சோம் கிரிக்கெட் கேளுங்கா. இப்போ இந்த பர்சோங்கிறது நாளன்னைக்கும் பர்சோ தான், முந்தான நாளைக்கும் பஸ்ஸோ தான். டே பிஃபோர் எஸ்டர்டே, டே ஆஃப்டர் டுமாரோ, எல்லாத்துக்கும் பஸ்ஸோ தான். இது எந்த டென்ஸில் வருது அப்படிங்கிறத வச்சு தான் நாம் ஃப்யூச்சர் டென்ஸா பாஸ்ட் டென்ஸான்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி கல்னால் நாளைக்கும் கல் தான், நேற்றைக்கும் கல் தான். அது எந்த டென்ஸில் வருது அப்படின்னு பார்த்துட்டு தான் இது பாஸ்ட் டென்ஸா ஃப்யூச்சர் டென்ஸான்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? மை பர்சோம் கிரிக்கெட் கேளுங்கா, நான் நாளை மறுநாள் கிரிக்கெட் விளையாடுவேன். ஐ வில் ப்ளே கிரிக்கெட் டே ஆஃப்டர் டுமாரோ, நாளைக்கு மறுநாள், டே ஆஃப்டர் டுமாரோ. மைம் ஆஜ் ஷாம் கோ கிரக காரிய கருங்கா. கிரக காரிய அப்படின்னா வீட்டு வேலை. இப்போ ஸ்கூல்லலாம் கொடுப்பாங்க, வீட்டு பாடம் எழுதிட்டுவாங்க, ஹோம்ஒர்க், அதுக்கு கூட கிரக காரியம் தான் பேர். மைம் ஆஜ் ஷாம் கோ கிரக காரிய கருங்கா, நான் இன்று மாலை வீட்டு வேலை செய்வேன். டுடே ஈவினிங் ஐ வில் டூ ஹோம்ஒர்க். இது சினிமா கிளாஸாக இருந்தாலும் சரி, வேறு ஹோம்ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. மை மிட்டாயி பனாவுங்கி. மை மிட்டாயி பனாவுங்கி, நான் இனிப்பு செய்வேன். மிட்டாயி அப்படின்னா ஸ்வீட்ஸு. ஐ வில் ப்ரிப்பேர் ஸ்வீட்ஸ். இப்போ கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலெல்லாம் மிட்டாயி ஷாப் அப்படின்னு போட்டிருப்பாங்க, மிட்டாயி துக்கான். ஐ வில் ப்ரிப்பேர் ஸ்வீட்ஸ், மிட்டாயி வாலா, ஸ்வீட்ஸ் விற்கிறவங்களுக்கு பேர். மை பித்தாக்கே சாத் ஸ்கூல் ஜாவுங்கி, இதெல்லாம் பெண்பால். மை பித்தாக்கே சாத் ஸ்கூல் ஜாவுங்கி, நான் அப்பாவுடன் பள்ளிக்கு செல்வேன். ஐ ஷல் கோ டு ஸ்கூல் வித் மை ஃபாதர். तुम कब कार्यालय जाओगे? तुम कब कार्यालय जाओगे? कार्यालय दफ्तर எல்லாமே ஆஃபீஸ். நீ எப்பொழுது அலுவலகம் செல்வாய்? when will you go to office? तुम क्या पढ़ोगी? तुम क्या पढ़ोगी? நீ என்ன படிப்பாய்? what will you read? நீ என்ன படிக்க போகிற கேட்குறமா? तुम कल क्या कर, கேட்டேனா சொன்னேன்னா கல். तुम कल क्या करोगे? நீ நாளைக்கு என்ன செய்வாய்? கரோகே வந்ததுனால இது ஃபியூச்சர்ஸ்.
நீ நாளைக்கு என்ன செய்வாய்? வாட் வில் யூ டூ டுமாரோ? தும் சென்னை से कब लौटोगे? தும் சென்னை से कब लौटोगे? நீ எப்பொழுது சென்னையிலிருந்து திரும்புவாய்? இது மாதிரி வர்றது எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனியும் கூட கொஞ்சம் பாக்கி இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இன்னும் கூட நிறையா இருக்குது ஃப்யூச்சர் டென்ஸு, நிறையா சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த என்னுடைய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லெசன் எல்லாம் எடுத்து கொடுப்பேன். இன்னும் போயம்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய கஹானியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை எடுத்து உங்களுக்கு படித்து காட்டுறேன். இது ஒரு நல்ல ஒரு வீடியோ. உங்களுக்கு நல்லா படிக்கலாம், எழுதலாம், பேசலாம், எல்லாத்துக்குமே ஒரு சுலபமான ஒரு வீடியோ. எடுத்து நல்லா சத்தமாக படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போமா? அன்டில் தட் பை.